எனது தந்தையாரை வணங்கி வாய்த்த வயதில்லை, ஆனால் வணங்கி மருத்துவம் சொல்லித்தந்த ஆசான் இந்த நேரத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு 25 years பேக் வந்து ஈவினிங் ஒரு நாள் சண்டே ஈவினிங் இவர் தான் மருத்துவ கல்லூரி நிறுவ போகிறாருன்னு சொன்னார். அவர் காட்டிய வழியில் என்னால் முடிந்தவரை இயன்றவரை செய்து கொண்டிருக்கின்றோம். 2 மருத்துவக் கல்லூரியை நிறுவினோம். இன்று 3வது மருத்துவக் கல்லூரியும் நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். அதை தவிர இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 15 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மருத்துவத்தில் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஆசான் என தந்தையார் தான். நாம் கற்றுக்கிட்ட பாடம் வந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இவ்வளோ இருக்கும்போது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, இன்றைக்கோட காலையில் நம்ம பின்னாடி பி பிளாக்கில் 30 கன்சல்டேஷன் ரூம்ஸ் திறந்தோம். எஸ்தட்டிக் கிளினிக் பண்ணியிருக்கோம். அதை தவிர இஎன்டி கிளினிக் பண்ணியிருக்கோம். விஸ்டான்ற ஒரு 5 ஸ்பெஷல் கிளினிக்ஸ் திறந்துருக்கோம். அது விஐபிக்கில் அந்த பக்கமாக தனியாக ரிசீவ் பண்ணி மேலே வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃப்ரம் தி கேட் டு திருப்பி டாக்டரை பார்த்துட்டு அவங்க திருப்பி வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் மொத்தத்தையும் பார்த்துக்கிற மாதிரி. இது ஒன்லி விஐபிக்கு. ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா இப்போ நமக்கு இங்கே க்ரௌடு இடம் பத்தலை. அப்போ விஐபி சில பேர் வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணுங்கிறதுக்காகவும் அது மாதிரி கிளியர் பண்ணோம். எந்த டாக்டர் வேணும்னாலும் அந்த ரூமை எடுத்துக்கலாம், அவங்க புக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பேஷண்ட்ஸை வர வச்சு அங்கே பார்த்து ப்ரைவேட்டாக தனியாக செப்பரேட் என்ட்ரன்ஸில் அனுப்பிச்சி வைக்கலாம். அதே போல் காஸ்மெட்டாலஜியில் கம்ப்ளீட் காஸ்மெட்டாலஜி எடுக்கிறோம். காஸ்மெட்டாலஜி அண்டு பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்ந்து யுனைட்டடாக 50 வயதோ 60 வயது ஆட்களையும் 30 வயதுக்கு மாற்றக்கூடிய திறமை இந்த மருத்துவ வல்லுநருக்கு இருக்குது. அதையெல்லாம் சேர்ந்து இவங்க வந்து நாட் ஓன்லி தி டாக்டர்ஸ், அதுக்கு தகுந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். மக்கள் அதை பயன்பெறணும். இன்றைக்கு ஐயாவின் பிறந்தநாள் அன்னைக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்டோம், செஞ்சுருக்கிறோம். அதை தவிர இன்றைக்கி நம்மளுடைய குரூப்பில் எடுத்துக்கிட்டால் இத்தனை மருத்துவமனை இருந்தாலும் என்னுடைய பார்வையில் நமக்கு வந்து மருத்துவர்கள் பெருகிக்கிட்டே வராங்க. இந்த மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இத்தனை வருஷமாக இருந்ததுனால இத்தனை தனியார் கல்லூரியும் அரசாங்க கல்லூரியும் பிரதமர் மோடியும் அவர்களும் மருத்துவ சீட்டை டபுள் ஆக்குறாரு. அப்படி ஆக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மருத்துவர்கள் இருப்பாங்க. நீங்கள் அமெரிக்காவை சொல்லலாம், இல்லை நீங்கள் எந்த நாட்டை வேணாலும் சொல்லுங்கள். இன்றைக்கி எல்லா உலகத்துக்கே மருத்துவ நிபுணர்களை அனுப்பி வைப்பது தமிழ்நாடாக மாறக்கூடிய நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு பார்த்திங்கன்னா ஹலோ டாக்டர் சிம்சன் நாங்கள் வந்து 1 இயருக்கு பின்னாடி இங்கே நம்ம லான்ச் பண்ணோம். ஹோம் விசிட் ஆரம்பித்தோம், நல்லா போயிட்டுருக்குது. இப்போ அதோடைய அடுத்த பரிமாணமாக ஹலோ டாக்டர் ஆப்பை வந்து நாங்கள் இங்கே இப்போ இனாகரேட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா என்னுடைய டார்கெட் என்னென்னா 10,000 ஃபேமிலிஸை நம்ம ரீச் அவுட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது எல்லாம் நோயாளி ஆகணும்னு இல்லை, வருமுன் காப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்ஜரி தேவைன்னா வந்தால் போதும். இல்லைன்னா அவங்க வீட்லேயே அட்வான்ஸ்டு முறையில் அவங்கள போய் வீட்டில் பார்த்து அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நவீன உபகரணங்கள்லாம் வந்திருக்கு இன்றைக்கி. ஏன்னா எல்லாமே வந்து லைவாக உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணும்போது இங்கே கண்ட்ரோல் ரூம், வார் ரூம் சொல்லக்கூடிய ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வார் ரூம்லேருந்து சீனியர் டாக்டர்ஸ் மானிட்டர் பண்ணுவாங்க.
சில பேர் நினைக்கலாம், என்ன டாக்டரை இவ்வளோ சீப் பார்க்குறாங்க, நர்சிங் எப்படி? அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் இங்கேருந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்னா அவங்களுக்கு அரை நாள் போயிடும். அரை நாள் மட்டும் இல்லை, அவங்களுடைய பொன்னான வேலை கெடும். அதே போல் சில பேருடைய தாய் தகப்பன் இங்கே இருப்பாங்க, அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், வெளியூரில் வேலை பார்க்கலாம். அவங்கள அழைச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்து பார்க்குறோம். உங்கள் தேவை என்னவோ, உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே அனலைஸ் பண்ணி தேவைப்பட்டால் இங்கு வந்தால் போதும். அதற்கு மேலே அவங்க முன்னாடி இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அது இப்போ ஆரம்பித்து சாம்பிளாக போட்டு நல்லா போயிட்டுருக்குது. அவ்வளோ பேஷண்ட்ஸு ரொம்ப ஹாப்பி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பார்த்து டயாலிசிஸும் பிளான் பண்ணுறோம். என்னென்ன வியாதிக்கு வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் வித் கவர்மெண்ட் நார்ம்ஸோடு அனலைஸ் பண்ணி அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம அங்கே கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அதன் ஒரு பரிமாணமாக தான் இன்றைக்கி ஹலோ டாக்டர் ஆப் பண்ணுறோம். ஐயா காட்டிய வழியில் நான் என்றும் பயணிக்க தயார். அதே மாதிரி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறது நான் வந்து கமர்ஷியலாக இல்லை. ஐ வில் நெவர் கால் இட் அஸ் சீப், இட் இஸ் அஃபோர்டபுள். அப்படி தான் என்னுடைய செயல்பாடுகள் எங்களால் முடிந்த அளவு செஞ்சிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மருத்துவ உபகரணங்களும் என்ன விலை விற்கிது, என்னென்ன அவர் இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறதுன்னா இன்றைக்கி எத்தனை ஆயிரம் கோடி தேவைப்படுது, அதையெல்லாம் யோசித்து தான் இந்த ஹலோ டாக்டர் நான் செஞ்சுருக்கிறேன். ஐயாவோட வாழ்க்கை எங்களுக்கு எப்போ இருக்கணும். உங்கள் நன்றி, வணக்கம். இந்த நிர்வாகத்தினுடைய நிறுவனர் என் அன்பு மகன் ரவி பச்சமுத்து அவர்களே, பெருமைக்குரிய பெரியசாமி அவர்களே, எதிரிலே இருக்கிற இந்த மருத்துவமனையுடைய டாக்டர்ஸ் அவர்களே, இந்த தகவலை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரிய மனதோடு கூடியிருக்கிற பத்திரிகை நண்பர்களே, அதேபோல தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு தந்தைக்கு என்ன வேண்டும்? தந்தை தான் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அதுவும் அவர்கள் வாழ்கிற அந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள், சுயநலக்காரர்களா அல்லது பொது வாழ்வே தன் வாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களா என்று பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருக்குறளில் மகன் தந்தைக்காற்றும் உதவி அவன் தந்தை என்னோற்றான் சொல் என்று கூறுவார்கள். மகன் தந்தைக்காற்றும் உதவி அவன் தந்தை என்னோற்றான் கொள் என்பாங்க. அப்படின்னா ஒரு மகன் வந்து அவங்களுடைய தந்தைக்கு பெரிதாக ஒன்றும் செஞ்சிட முடியாது, அவங்கள பாதுகாப்பதை தவிர. ஆனால் மக்கள் பேச கேட்க வேண்டும். தந்தை எப்போ இந்த மகனை பெறுவதற்கு அவன் தந்தை என்னோற்றான் என்ன தவம் செய்தவனோ என்று மக்கள் பேச வேண்டும். அந்த வகையில் நான் எல்லா வகையிலும் கொடுத்து வைத்தவன். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண். அந்த அளவில் என்னுடைய பிள்ளைகள் எல்லோருமே நன்றாக வாழ்கிறார்கள். அது என்னால் மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். குறிப்பாக ரவி அவர்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்த பிறகுதான் எங்களுக்கான ஒரு எதிர்காலமே உண்டானது. நீங்கள் அது வந்து வாழ்க்கை வசதிகளாக இருக்கலாம், புதிய தொழில்களாக இருக்கலாம், அல்லது புதிய புதிய தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்,
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் நிறுவுகிற அளவுக்கு இந்த குழுமத்திற்கு சக்தியும் எண்ணமும் ஒரு உறுதியும் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த குழுமத்தின் மூலமாக 1,20,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். மருத்துவம், பல் மருத்துவம், அதே போல் பொறியியல் என்று பல இருக்காங்க. குறிப்பாக ரவி பச்சமுத்து அவர்கள் ஒரு மாற்று சிந்தனை கொண்டவர். அவருக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் தேவையில்லை. நாங்களும் எங்கள் பிள்ளைகள் செய்கிற தொழிலை மூக்கை நுழைப்பதில்லை. அவர்களாகவே சிந்தித்து புதிய புதிய சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு அவரெல்லாம் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்களோ அது அவருடைய முழு முயற்சியால் ஏற்பட்டது என்று தான் சொல்லுவேன். ஒருவேளை ஜீனாக இருக்கலாம். எங்களுக்கு பொழுதுபோக்க தெரியாது. சாப்பிடுவோம், தூங்குவோம், ஏதாவது வேலை தான் எங்களுக்கு முக்கியம். அடுத்த நாள் பொழுது விழியும் பொழுது பணத்தை நாங்கள் பார்ப்பதில்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை, அவங்களுக்கு பெரிய மரியாதையும் கொடுப்பதில்லை. இந்த குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தனக்கு வாழ்நாளில் இதுவரை நல்ல வேலை செய்யணும், அது பயனுள்ளதாக இருக்கணும், 4 பேர் குடும்பங்களை வீடுகளில் விளக்கேற்ற மாதிரி இருக்கணும், அந்த வகையில் தான் நாங்கள் சிந்திக்கிறோம். அதனால தான் ரவி அவர்கள் சொல்லும்பொழுது ஒரு மாற்று சிந்தனை. மருத்துவம் காலாதி காலத்துக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு ஹலோ டாக்டர், இன்றைக்கு நிறுவியுள்ள சில சிறப்பு மருத்துவங்கள் நார்மலாக அதை ஒன்று சாதாரணமாக சிந்தனையில் வராது. ஒரு நல்ல மருத்துவமனை ஆரம்பித்தோமா, நல்ல டாக்டரை பார்த்தோமா, அவன் வேலை கொடுத்தோமா, வருமானம் வருதா, நமக்கு எத்தனை கோடி லாபம் வருது. அந்த சிந்தனை என்னை முதற்கொண்டு எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அப்படி இல்லை. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நாம் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறான், எதிர்பார்த்தை விட அதிகமாக கொடுத்திருக்கிறான். அந்த வகையில் நாம் மக்களுக்கு அதை திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மாதிரி மாற்று சிந்தனைகளும் புதுசாக மக்களுக்கு சேவையை எளிதாக்க வேண்டும், குறைந்த செலவில் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் ஐடியாஸ் தான் வேணும். முதல்ல பணமெல்லாம் ரெண்டாவது. அந்த ஐடியா நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் கல்லூரி விழாக்களில் சொல்லுவேன். என்னுடைய மூத்த மகன் ரவி பச்சமுத்து அவர்கள் இன்ஜினியர் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சிறந்த சிந்தனையாளர், புதிய காரியங்களை செய்வதில் இயற்கையாகவே அதை குணம் கொண்டவர். அதனால் இவர் ஜிடி நாயுடு, இந்த காலத்து ஜிடி நாயுடுன்னு சொல்லுவேன். பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். அவர் எதை செய்தாலும் எதை சிந்தித்தாலும் மாற்றாக வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர், பழக்கம் கொண்டவர். திறன்கிறத விட ஒரு பழக்கம் அப்படி தான் ஆகிருக்குது. அந்த வகையில் நான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். என்னுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றுகிற வகையில் அவர்கள் உழைத்து மக்களுடைய மரியாதையை பெற்று இன்றைக்கு புதிய சிந்தனைகளோடு இந்த குழுமத்தில் சிறிய மகன் சத்யநாராயணன் அவர்கள், அப்போ அவரை பொறுத்தவரை அதே மாதிரி தான் அமெரிக்காவெல்லாம் படித்தாங்க. அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நிறுவிய புதிய தலைமுறையானாலும் சரி, வேந்தர் டிவி இவர் நிறுவினது, புதிய தலைமுறை சத்யநாராயணன் செய்தது. இன்றைக்கு புதிய தலைமுறை என்பது இன்றைக்கு அரசியலினுடைய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தொடுகிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதை உச்சத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து அதே கவனமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற
என் பிள்ளைகளை நான் பாராட்ட வேண்டும். அந்த வகையில் நான் கொடுத்தவன். அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு 88வது வயது. இன்றைக்கு இந்த நாளை அவருக்கு அதே மாதிரி இவங்க எதை செய்தாலும் என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏதாவது புதிதாக தான் செய்கிற தொழில் ஒரு உருவாக்கம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு என் தந்தை பிறந்த நாள் என்று வரும் என்று காத்திருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். அத்தகைய பிள்ளைகளை பெற்ற நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் மீண்டும் பல வகையில் அவர் செய்கின்ற தொழிலுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய அன்பு மகனை ரவி பச்சைமுத்து அவர்களை என்னுடைய 88வது பிறந்த நாளில் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க.